ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லவ் டெத் அண்ட் ரோபோட் அந்த சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 3 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம எபிசோட் 1 எபிசோட் 2 எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். டைம் இருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்றைக்கி நம்ம எபிசோட் 3 எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓரா பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் 3யோட டைட்டில் தி விட்னஸ். எபிசோட் ஸ்டார்டிங்கில் இந்த எபிசோடோட மெயின் ப்ரோட்டகனிஸ்ட்டாக ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஸோ அவன் முகத்துக்கு மேக்கப் போடுற அந்த சமயத்தில் அவளோட ஆப்போசிட் பில்டிங், ஸோ அந்த சமயம் அந்த பில்டிங்கில் இன்னொரு பொண்ணை ஒருத்தன் கொலை பண்ணுறான். இந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த பொண்ணும் விண்டோ வழியாக அந்த ஆப்போசிட் சைட் பில்டிங்கை பார்க்க, இந்த கொலை பண்ணவனும் அந்த விண்டோ வழியாக பார்க்க அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவன் கொலை பண்ணதே அந்த விண்டோ வழியாக பார்க்குற பொண்ணை தான். உடனே அந்த பொண்ணும் அவள் ரூமை விட்டு வேகமாக ஓடி ஒரு டாக்ஸியை பிடிச்சி அங்கேருந்து அவள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு கிளம்புறான். இவனும் ஓடி போய் பிடிக்கலாம் சொல்லி நினைக்கிறான். பட் டாக்ஸி அங்கேருந்து கிளம்பிடுது. டாக்ஸியும் கொஞ்சம் தூரம் போய் ஒரு சிக்னலில் நிற்க, அப்போ அந்த ஆள் இன்னொரு டாக்ஸியில் வந்து அந்த பொண்ணை அந்த டாக்ஸிலேருந்து பார்க்குறான். இந்த பொண்ணு அவன் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வர, அங்கே இன்னொரு கேரக்டர் வந்து இந்த பொண்ணை திட்டுது. நீ ஏன் ஒர்க்குக்கு இப்போ லேட்டாக வந்திருக்கிற அப்படி சொல்லி பயங்கரமாக திட்ட, இந்த பொண்ணும் ஒருத்தன் கொலை பண்ணியிருந்தான், நான் நல்லா பார்த்தேன், இப்போ அவன் என்னை துரத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, சரி நீ உன் ஒர்க்கை பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை உள்ளே அனுப்ப, இவனும் கீழே இருந்தே ஒட்டி கேட்குறான். இவனும் அந்த பொண்ணு ரூமுக்கு போகலான்னு சொல்லி மேலே வர, அப்போ அந்த கேரக்டர் இவனை தடுத்து, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு வந்தீங்களா, ஓகே நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம், சீக்கிரம் வாங்க அப்படி சொல்லி சோஃபா கூட்டின்னு போய் இவனை உட்கார வைக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம வேறு சீனுக்கு போவோம். இந்த பொண்ணும் டிராவுக்குள்ளே இருக்கிற ஒரு கன்னை எடுத்து வெளியே வர, கரெக்டாக அந்த பைபிளில் கதவாண்ட தான் நிற்கிறான். அப்புறம் என்ன, மறுபடியும் திரும்பவும் அங்கேருந்து ஓட அந்த ஆள் துரத்த, அந்த பொண்ணும் படிக்கட்டுலேருந்து கீழே வர, அந்த ஆளும் கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு டாக்ஸி அவங்க ஒரு சிக்னலில் நின்றுது பார்த்தீங்களா, திரும்பவும் அதே இடத்துக்கு ஓடுறாங்க. இவனும் கொஞ்சம் இருமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி அந்த பொண்ணை திரும்பவும் துரத்த, அந்த பொண்ணு அவள் பில்டிங்கில் இருந்தால் பார்த்தீங்களா, அதே பில்டிங்க்கு திரும்பவும் வந்து படிக்கட்டில் ஏறி அவள் ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறா. அவனும் கரெக்டாக அந்த பொண்ணோட ரூமை கண்டுபிடிச்சி கதவை லைட்டாக திறக்க, இந்த பொண்ணும் கன்னை எடுத்து அவனை பாயிண்ட் பண்ணி நிற்க, இவனும் பொறுமையாக போய் அந்த கன்னை பிடுங்க பார்க்க, அந்த பொண்ணும் பயத்தில் ட்ரிகரை அழுத்தி அவனை அங்கேயே சுட்டு கொன்னுடுது. எல்லாம் முடிஞ்சிச்சின்னு சொல்லி இந்த பொண்ணு நினைக்க, அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. என்னன்னா, இப்போ இந்த பொண்ணு கொன்ன அந்த ஆள் ஆப்போசிட் சைட் பில்டிங்கில் அந்த கொலையை பார்க்குறான். ஸோ இந்த பொண்ணுக்கும் ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இங்கே நடக்குதுன்னு சொல்லி இந்த எபிசோடை இதோடையே பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. லிட்ரலி இந்த எபிசோடு ஒரு வகையான டைம் லூப் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஐ மீன் நடந்த விஷயமே திரும்ப திரும்ப வேறு மெத்தடில் நடக்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையாங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.